ரஜினினா இயக்குனர்களை மீட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அடுத்தவர் என்ன பிளான் பண்ணியிருக்காரு? புதுசாக ஏதாவது கதை கேட்டிருக்காரா? இப்போ இருக்கிற லைனப்போ அவருக்கு கரெக்டாக 2027 வரைக்கும் இருக்குது. அப்போ அதெல்லாம் முடியும் போது தானே இப்போ அடுத்த கமிட்மெண்ட்டுக்கு அவர் வருவார். இப்போ அடுத்து சிபி சக்கரவர்த்தி படம், அதுக்கப்புறம் ரஜினி கமல் இணைகிற படம் நெல்சன் படம். தாய் கிழவி படம் மாதிரியான படங்களை சிவகார்த்திகேயன் பண்ணுறதுக்காகவே நம்ம தனிப்பட்ட முறையில் அவரை பாராட்டலாம். ஏன்னா இப்போ நல்ல கதையம்சம் கொண்ட படங்கள் வர்றதே ரொம்ப குறைவாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டான ஒரு படத்தை எடுக்கிறதுக்கே ஒரு துணிச்சல் வேணும். அதை அவர் செய்கிறாரு. இந்த டைரக்டர்கிட்ட ஏன் அவர் அட்மையர் ஆனார்னா, இந்த ஏஜில் ஒரு கேரக்டர் ஒன்று வச்சு சுவாரஸ்யமாக கொடுக்கறது இருக்குல்ல, அப்போ அவரால் என்ன வேணாலும் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை தான். மன்சூர் அலிகானுடைய பையன் மறுபடியும் வண்டி எடுத்துட்டு போய் இடிச்சு ஏதோ ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து ஒரு சர்ச்சைகள்லேயே சிக்கிக்கிட்டு இருக்காருன்றதுக்கான காரணம் என்ன சார்? இவர் என்ன பண்றாரு, எப்போ பார்த்தாலும் அந்த பையனை ஒரு மாதிரி மூட் அவுட் பண்ணிகிட்டே இருக்காரு. அதுவும் பொது இடங்கள்ல அவங்க அப்பா மேல இருக்கிற கோபத்தை இப்படி ஏதாவது ஒன்று பண்ணி ரியாக்ட் பண்றானோன்னு நமக்கு தோணுது. அத்தனை வருஷத்து விருது நீங்க கொடுக்கணும் போது மேடையில் நிற்கிறவங்களே டயர்ட் ஆயிட்டாங்க. அதை ஒரு சடங்கா நினைச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தந்த வருஷத்து விருதுகளை அந்தந்த வருஷம் கொடுங்க, அது நல்லா இருக்கும். வர்றவங்களையும் மேடையில் ஏற்றி பேச சொல்லலாம், அவங்க அனுபவங்களை அவங்க ஷேர் பண்ணலாம். இப்போ அந்த கடைசி நேரத்தில், இந்த தேர்தல் நெருங்குற நேரத்தில் நீங்கள் நடத்தும் போது என்னென்னா, இப்போ சூர்யாவும் உதயநிதி இருக்கிற ஸ்டில் வருது. அப்போ சூர்யா ரசிகர்கள் அடடா தலைவர் அவர் ரொம்ப ஃப்ரெண்டு போல இருக்கு, போடு ஓட்ட அப்படின்னு போடுவாங்க. இப்போ இதை எதிர்பார்க்குறாங்களோ என்னவோ தெரியல. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்து அந்த நேரத்தில் ஒரு விருதை கொடுக்குறது. ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூவில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் அந்தணன் சார் தான் இருக்கார். சார் வணக்கம் சார். வணக்கம், வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. நன்றி. சமீபத்தில் இந்த லவ்வர்ஸ் டேக்காக பல படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தது. அதில் மிக முக்கியமாக அதர் லாங்குவேஜில் இந்த கப்புள் ஃப்ரெண்ட்லின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்தது. அதை பார்த்துட்டு எல்லாரும் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அது எப்படி இருந்தது? ரொம்ப பொய்டிக்கான ஒரு படம். அந்த கப்புள் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற டைட்டிலே அடடா ரொம்ப நல்லா இருக்கே, போயிடுவோம் அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப நல்ல படம். அப்படியே ஆரம்பித்து ரொம்ப ஒரு பொய்டிக்காக போய் ஒரு சின்ன மனசை அப்படியே தடுமாற வச்சு முடிச்சிட்டாங்க. ரொம்ப நல்ல படம். மன்சூர் அலிகானுடைய பையன் மறுபடியும் வண்டி எடுத்துட்டு போய் இடிச்சு ஏதோ ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காருன்னு அவருக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடியே ஒரு கேஸ்லாம் இருந்தது. அவர் எப்போ வெளியில வந்தாரு, மறுபடியும் ஏன் தொடர்ந்து ஒரு சர்ச்சைகள்லேயே சிக்கிக்கிட்டு இருக்காருன்றதுக்கான காரணம் என்ன சார்? முதல்ல மன்சூர் அலிகானை தான் நம்ம குறை சொல்லணும். ஆக்சுவலாக இப்போ தன்னுடைய பசங்களை வெளியிடங்களுக்கு கூப்பிட்டு வரும்பொழுது அங்கே அவங்கள அவமானப்படுத்தாமல் இருக்கணும் முதல்ல. அதுதான் பசங்களுக்கு இப்போ பொது இடங்களில் அப்பா நம்மளை திட்டுறாருன்னா அவன் அதுக்கு ரியாக்ட் பண்ணுவான். இப்போ இந்த பையன் அவங்க அப்பாவுக்கு எதிராக ஒன்றுமே பண்ண முடியாமல் இது போன்ற தவறான பழக்கங்களில் ஈடுபடுறானோன்னு எனக்கு தோணுது. நீங்கள் அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தம்பி நீ நல்லா வருவ, உன்னால் அப்படி வர முடியும் இப்படி வர முடியும்னு சொல்லி அப்படி அணைச்சி பாருங்களேன், வேற மாதிரி இருக்கும் அந்த பையனுடைய லைஃப். இவர் என்ன பண்ணுறாரு, எப்போ பார்த்தாலும் அந்த பையனை ஒரு மாதிரி மூட் அவுட் பண்ணிகிட்டே இருக்காரு. அதுவும் பொது இடங்களில். அப்போ பொது இடங்கள்லேயே இப்படி நடந்துக்கிறவர் வீட்டுக்குள்ளே எப்படி நடந்துப்பாருன்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த பையன் அவங்க அப்பா மேலே இருக்கிற கோபத்தை இப்படி ஏதாவது ஒன்று பண்ணி ரியாக்ட் பண்ணுறானோன்னு நமக்கு தோணுது. இது கூட கார் ஓட்டும்போது ஒரு போதையில் இருந்தாரோன்னெலாம் சந்தேகப்படுறாங்க. இல்லைன்னா அவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட்டும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே ஏதோ போதை கடத்தல் சம்மந்தமாக மாட்டி அது ஒரு கேஸ் ஒன்று போயிட்டுருக்கு. ஜாமீனில் தான் வெளியில் கொண்டு வந்திருக்காரு. இப்போ மறுபடியும் இந்த பிரச்சனை. ஸோ அதனால் பசங்களை இப்போ ரொம்ப எல்லாமே தாராளமாக கிடைக்குது வெளியில். அப்போ நீங்கள் எவ்வளோ அன்பு செலுத்துறீங்களோ, நீங்கள் எவ்வளோ அவங்கள எங்கேஜாக வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வெளியில் போய் ஒரு அவுட்லெட் தேடாமல் இருப்பாங்க. ஸோ அது இங்கே குறைஞ்சிருச்சோன்னு நான் தோணுச்சு எனக்கு. அண்டு ராஜ்கமல்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அது என்ன அனௌன்ஸ்மெண்ட்டுன்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஒருவேளை ரஜினி கமல் இணைஞ்சி பண்ணுற அனௌன்ஸ்மெண்ட் அது அப்படின்ற கேள்விலாம் இருக்குது. என்ன அனௌன்ஸ்மெண்ட்டாக வரப்போகுது? இல்லை, ஆக்சுவலாக அது இல்லாமல் அன்பறிவு படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அந்த அன்பறிவு படம் தொடர்பாக ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கோ ஏதோ ஒன்று வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஏன்னா இந்த படம் 2027 தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ரஜினி கமல் படத்தினுடைய ஷூட்டிங் 2027 தான். இப்போ நடுவில் ஜெயிலர் 2 வருது. அந்த படத்துக்கு டிஸ்டர்பன்ஸா இது இருந்துடக்கூடாது இந்த அறிவிப்பு. ஏன்னா அந்த படத்தை விட்டுட்டு இந்த படத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கண்டிப்பா. அதனால நெல்சன் என்ன பண்ணிருக்காரு, இப்போ நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம், இப்போ எடுத்ததே என்னன்னா 2 பேரும் பிஸி ஆயிடுவாங்கிறதுனாலதான். ஃப்ரீயா இருக்கும்போது அது முடிச்சிருவோங்கிறதுக்காக தான் அவர் அதை பண்ணது. இன்னொன்னு ஓடிடி நிறுவனத்துக்கு கொஞ்சம் முன்கூட்டியே
இந்த ப்ரோமோ அனுப்புறதுக்கான ஒரு வேலை. ஓகே. எனக்கு தெரிந்து ஜெயிலருக்கு அப்புறம் தான், ஜெயிலர் 2க்கு அப்புறம் தான் இதை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க இந்த அறிவிப்பு வந்து அன்பறிவு படத்தினுடைய அறிவிப்பு பாருங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். புரியுதுண்ணா. ஆனா அதே மாதிரி இந்த அன்பு அறிவு படமா இருக்கட்டும், நடுவில் கமல்ஹாசன் சாரோட அசிஸ்டன்ட்லாம் கூட படம் பண்றதெல்லாம் இருந்தது. ஒரு விஜய் டிவிலலாம் கூட அனௌன்ஸ் பண்ணாரு. ஆனா ஏன் இவ்வளவு பெரிய கேப்? நடுவில் எந்த படமே பண்ணல, வெறும் அனௌன்ஸ்மெண்ட்டாவே இருக்கு எல்லாம். இல்லைங்க, விக்ரமுக்கு அப்புறம் வந்து தக் லைஃப் பெருசா போகல. ஆமா, அதுல கமலுடைய பணமும் நிறைய இருக்கு. மணிரத்னம் வந்து ஃபர்ஸ்ட் காப்பி தான் பண்ணாரு. ஸோ அதுல வந்து அவர் பெரிய அளவு நெருக்கடி. பட் அதெல்லாம் அடைச்சிட்டாரு. அவர் எதையுமே வந்து கடனை பெண்டிங்கில் வைக்கல. அவர் இம்மிடியேட்டாக கூப்பிட்டு என்னென்ன பிரச்சனை யார் யார் கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ஆனால் தொடர்ந்து படம் பண்ண முடியாத அளவுக்கு அது ஒரு நெருக்கடியை கொடுக்கும்ல. என்னதான் இருந்தாலும் அவர் ஃப்ளோவாக இருக்கார், மணி ஃப்ளோ இருக்குது அப்படின்னா கூட பணம் நஷ்டம் லாபம்லாம் கணக்கு இருக்குல்ல. ஸோ அதனால் கொஞ்சம் அவர் எது முக்கியமோ அதை பண்ணுவோம்னு வெயிட் பண்ணுறாரு. ஓகே. அண்டு ரஜினினா தொடர்ந்து நிறைய ப்ராஜெக்டை கமிட் பண்ணிகிட்டே வராரு. அடுத்தடுத்து இயக்குநர்களை மீட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அடுத்தவர் என்ன பிளான் பண்ணியிருக்காரு? புதுசாக ஏதாவது கதை கேட்டிருக்காரா? இப்போ இருக்கிற லைனப்போ அவருக்கு கரெக்டாக 2027 வரைக்கும் இருக்குது. கண்டிப்பாக. அப்போ அதெல்லாம் முடியும் போது தானே இப்போ அடுத்த கமிட்மெண்ட்டுக்கு அவர் வருவார். இப்போ அடுத்து சிபி சக்கரவர்த்தி படம், அதுக்கப்புறம் வந்து ரஜினி கமல் இணையிற படம், நெல்சன் படம், அதுக்கப்புறம் யாருங்கிறத இப்பயே டிசைட் பண்ணி என்ன நடக்க போகுது. ஓகே. அண்டு சிவகார்த்திகேயன் இப்போ அஜித் சார் வந்து நடுவுலலாம் வெளியில போகும்போது அவருடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வரும். இப்போ அதே ஃபார்முலாவில் சிவகார்த்திகேயனும் இருக்காரோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. ரீசெண்டாக அவர் வெளியில போகிறது, அவங்க ஒய்ஃப் கூட வெளியில போகிறது, அந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் சோஷியல் மீடியாவில் பரவலாக பார்க்க முடியுது. இதை நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க? இல்லைங்க, அது தவிர்க்க முடியாது. இல்லை, ஒரு பெரிய செலிபிரிட்டி கண்டிப்பாக ஃபேமிலியோட திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போகிறாரு. திருப்பரங்குன்றமும் திருச்செந்தூர் தெரில எங்கே போயிருக்காரு, முருகர் கோயில் ஏதோ ஒரு கோயில். இப்போ அங்கே அவரை பார்க்குறவங்க ஃபோட்டோ எடுப்பாங்கல்ல. கண்டிப்பாக. அப்போ அது வெளியில் வந்து தானே ஆகணும். அவர் அதில் வந்து ஃபோட்டோக்களை வெளியிட்டு அதன் மூலம் வந்து லைக்குகளை அள்ளணும்னு நினைக்கிறவர் கிடையாது. அதுவுமே நம்மள மாதிரி ஆட்கள் தான் ஒரு ஃபோட்டோவை போட்டு எத்தனை லைக் வருதுன்னு பார்ப்போம். அவருக்கு அது அவசியம் இல்லாது. ஆனாலும் போகும்போது எடுக்கிறது தான் வெளியில் வருது. அது அவர் திட்டமிட்டு ஒன்றும் பண்ணுறது இல்லை. அண்ட் அவரோட அடுத்த படம் தாய் கிழவி டைரக்டர் கூட சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு இருக்குன்னா என்ன நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு? ஆமாம், இப்போ தாய் கிழவி படம் மாதிரியான படங்களை சிவகார்த்திகேயன் பண்ணுறதுக்காகவே நம்ம தனிப்பட்ட முறையில் அவரை பாராட்டலாம். ஏன்னா இப்போ நல்ல கதையம்சம் கொண்ட படங்கள் வர்றதே ரொம்ப குறைவாக இருக்குது. எல்லாமே ரத்த கலரியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நடுவில் அப்படியே தென்றலாக ஒரு படம் வந்ததுன்னா அதை மக்கள் கொண்டாடுறாங்க. இப்போ ட்ரிபிள் டி படமெல்லாம் நல்ல பெரிய ஹிட்டு தான் அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி படங்களை எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு தாய் கிழவி மாதிரி முற்றிலும் டிஃப்ரெண்ட்டான ஒரு படத்தை எடுக்கிறதுக்கே ஒரு துணிச்சல் வேணும். அதை அவர் செய்கிறாரு. ஒவ்வொரு முறையும் ஒரு பட தயாரிப்புங்கிறது வாழ்வா சாவா பிரச்சனையாக இருக்குது. அதை தாண்டி நல்ல படங்களை நேசித்து பண்ணுறதுங்கிறது கட்டாயமாக அவரை நம்ம பாராட்டணும். அதோடு மட்டும் இல்லை, இப்போ இவ்வளோ தரமான சூப்பரான ஒரு படத்தை கொடுத்த இயக்குனருக்கு உடனடியாக நம்ம டேட்டு கொடுப்போம்னு சொல்லி பண்ணுறது இருக்குல்ல, அதுவும் கிரேட். நல்லா வித்தியாசமான ஹீரோவாக இருக்கார். இந்த கதை என்ன மாதிரியான கதையாக இருக்கும்னா, என்ன ஒரு ஐடியாவில் வராங்க? ஏன்னா தாய் கழுவின்றது ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் படம் அப்படின்றது தெரியுது. அடுத்த வாட்டியும் அதே ஃபார்முலாவில் தான் இருக்க போகிறாங்களா? இல்லை, இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ சிவகார்த்திகேயனுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ அவங்கள்ட்ட போய் தாய் கழுவி மாரி ஒரு தாய் தாத்தாவை போட முடியாது. இந்தியன் தாத்தா மாதிரி கொண்டு வர முடியாது இல்லை. அப்போ சிவகார்த்திகேயனுக்குரிய அந்த ஒரு நகைச்சுவை, அப்புறம் ஒரு ஆக்ஷன், சென்டிமெண்ட் எல்லாமே கலந்த ஒரு படமாக தான் இருக்கும். இந்த டைரக்டர்கிட்ட ஏன் ஒரு அட்மையர் ஆனாருன்னா, ஒரு ராதிகா மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு இந்த ஏஜில் ஒரு கேரக்டர் ஒன்று வச்சு சுவாரஸ்யமாக கொடுக்கறது இருக்குல்ல, அப்போ அவரால் என்ன வேணாலும் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை தான். அண்டு இந்த தாய் கழுவி படத்தை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தவங்களாம் என்ன சொல்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க, ஏன்னா இப்போ இந்த வேலண்டைன்ஸ் டேக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கிளிம்ஸ் விட்டுருக்காங்க. ராதிகா அவர்கள் ஒரு பஸ்ஸில் ஏறுற மாதிரி அங்கே 2 சின்ன பசங்க வந்து ஃபோனில் ஏதோ ரீல்ஸ் பண்ணுற மாதிரி தலையில அடிச்சு 2 பேரும் தனித்தனி சைடில் உட்கார வைக்கிறாங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த படத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்? அதாங்க, தாய் கிழவியை பொறுத்தளவுக்கு இப்போவே பெரிய டாக் இண்டஸ்ட்ரியில் கிரியேட் ஆயிடுச்சு. நிறைய பேர் அந்த படத்தை பார்த்துட்டாங்க. கூப்பிட்டு சிவகார்த்திகேயன் காமிப்பார் போல இருக்கு, ஸ்பெஷலாக காமிச்சிருப்பார் போல இருக்கு. நிறைய பேர் வந்து ஆஹா ஓஹோ சூப்பர்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் அந்த படம் வந்து பெரிய அளவு ப்ரீ பிஸ்னஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, அவ்வளோதான். பார்ப்போமே, நம்ம பார்த்துட்டு தானே பேசணும். கண்டிப்பாக. அண்டு சூர்யா அவர்கள்லாம் அடுத்து ஏகப்பட்ட லைனப்பு, நிறைய படமே முடிச்சு ரெடியாக வச்சிருக்காரு. இன்னும் அடுத்தடுத்த டேரக்டர்ஸ்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மலையாளத்தில் RDXன்னு ஒரு படம் வந்தது, அந்த படத்தோட டேரக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கலாம் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைனா அடுத்தவர் என்ன பிளானில் இருக்கார்? இல்லைங்க, இப்போ இந்த படம் RJ பாலாஜி படம் முடிஞ்சு போச்சு, கருப்பு. இனி அடுத்து ரிலீஸை நோக்கி அது போகுது. ஓகேண்ணா. அதுக்கப்புறம் 2 மலையாள இயக்குநர்களுக்கு படம் பண்ணுறாரு. ஆமாம்.
இப்போ அந்த படத்தினுடைய ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஜித்து மாதவன் அவருடைய படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அது முடிஞ்ச பிறகு தான் இப்போ அடுத்த டைரக்டர் அவர் கமிட் பண்ணணும். நடுவில் நிறைய பேர் மீட் பண்ணுவாங்க, கதை கேட்பாங்க. அது ஒரு ப்ராசஸ் தானே. ஏன்னா அவங்களுடைய லைஃப் அதுதாங்கும்போது 2 நாளைக்கு ஒரு கதை கேட்கறது அவங்களுடைய வேலை. ஸோ அதனால் இவரை கேட்டார் அவரை கேட்டாருங்கிறதெல்லாம் இருக்கலாம். அண்ட் இன்னொன்று ரீசெண்டாக இப்போ வந்து இந்த விருதுகள்லாம் தந்துருந்தாங்க தமிழ்நாடு சைட்ல இருந்து. அதில் சூர்யா சார் கொடுக்கும்போது அந்த ஒரு பெரிய ஒரு ஃப்ரேமும் இருந்தது. அந்த ஃப்ரேம்ல வந்து ஏஆர் ரஹ்மானோட பேர் இருந்ததாகவும் அதை ஒரு போய் கிண்டலா பேசுனதாகவும் சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது நடந்ததா? இல்ல, நடந்ததுனால தானே பேசுறாங்க. இன்னொன்னு அங்க இருக்கிற கேமராவில் அதை க்ளோஸ் அப் பண்ணி அதெல்லாம் போட்டாங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப இது வந்து நீண்ட நேரம் நடக்கிற ஒரு நிகழ்ச்சியா மாறி போச்சு. கிட்டத்தட்ட ஒரு அத்தனை வருஷத்து விருது நீங்க கொடுக்கணும் போது மேடையில் நிக்கிறவங்களே டயர்ட் ஆயிட்டாங்க. அதை ஒரு சடங்கா நினைச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புடிங்க ஓடுங்க சீக்கிரம்ட்டு. அப்ப எடுத்துட்டு வந்து கொடுக்குறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 4 பேரை போட்டிருப்பாங்க. மாறி 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 கொடுத்துட்டு இருக்கும்போது இது மாறுறது சகஜம்தான். அதுக்காக என்ன நம்ம சொல்றோம்னா, அந்தந்த வருஷத்து விருதுகளை அந்தந்த வருஷம் கொடுங்க. அது நல்லா இருக்கும். வர்றவங்களையும் மேடையில் ஏற்றி பேச சொல்லலாம், அவங்க அனுபவங்களை அவங்க ஷேர் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் அது. ஸோ அது அடுத்த முறையாவது அவங்க சரி பண்ணால் நல்லா இருக்கும். அண்டு இத்தனை வருஷம் டிலேனா, ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வந்துமே ஒரு 4-4.5 வருஷத்தை கடந்துட்டாங்க. அப்பயுமே அதை பண்ணிடலாம். இவ்வளோ டிலே ஆனது காரணமா நீங்க என்னென்ன பாக்குறீங்க? அவங்க எப்பவுமே சினிமா துறையிலேருந்து போறவங்க தான் அலட்சியப்படுத்துவாங்க. இப்போ கலைஞர் திரைத்துறையில இருந்து இருக்கிறாரு, இப்போதைய முதல்வரே நாடகங்கள்லாம் நடிச்சிருக்காரு, கண்டிப்பா உதயநிதி படங்கள்ல நடிச்சிருக்காரு. ஆனால் இந்த திரைத்துறையின் கோரிக்கையை அவங்க பெருசா எடுத்துக்கிட்டு உடனுக்குடன் செஞ்சு கொடுக்குறாங்களான்னா கிடையாது. இப்போ பல படங்களுக்கு மானியம்லாம் வழங்காமல் அப்படி நின்று போயிருக்கு. அது ஒரு பெரிய தொகை. கவர்மெண்ட் நினச்சா உடனே ரிலீஸ் பண்ணலாம். பட் அதுவும் தொடர்ந்து கோரிக்கையாக தான் இருக்குது, அதை செய்யலை. இந்த மாதிரி விருதுகள் கொடுப்பதும் மொத்தமாக அப்படி தேக்கி வச்சுருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அதை வந்து அலட்சியமாக நினைக்கிறது. இது என்ன, நமக்கு இருக்கிற 1000 பிரச்சனையில் இது ஒரு பிரச்சனையா, அப்புறம் பார்த்துக்கலாம் போ அப்படின்ட்டு போகிறது தான். இப்போ இந்த கடைசி நேரத்தில், இந்த தேர்தல் நெருங்குற நேரத்தில் நீங்கள் நடத்தும்போது என்னென்னா, இப்போ சூர்யாவும் உதயநிதி இருக்கிற ஸ்டில் வருது. அப்போ சூர்யா ரசிகர்கள் அடடா தலைவர் அவர் ரொம்ப ஃப்ரெண்டு போல இருக்குது, போடு ஓட்ட அப்படின்னு போடுவாங்க. தனுஷும் உதயநிதி இருக்கிற ஸ்டில் வருது. ஸோ இப்போ அவங்க ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும், நம்ம தலைவர் கூப்பிட்டு விருதெல்லாம் கொடுத்துருக்காருப்பா, உடனடியாக நம்ம அவருக்கு ஓட்டு போடணும். ஸோ இதை எதிர்பார்க்குறாங்களே என்னவோ தெரியல. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்து அந்த நேரத்தில் ஒரு விருதை கொடுக்குறது. அண்ட் இதுலேயுமே நிறைய பேசினாங்க, நிறைய படங்கள்லாம் ரிலீஸே ஆகலை, அந்த படத்தெல்லாம் எப்படி பார்த்துட்டு எப்படி அவார்டு கொடுத்தாங்க, அதில் பல படங்களுடைய பேர் நமக்கே தெரியல, இந்த படம்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது என்னன்னா, அந்த சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாலே அது ரிலீஸ் கணக்கில் வந்துடும் போல இருக்கு. அதனால இவங்க என்ன பண்றாங்க, படம் ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கிடுவாங்க. ஓகே. பட் அந்த நாம்ஸ்ல இருக்கு, நீங்க ஒரு படத்தை இத்தனை செலவுல எடுக்கணும், அதாவது இந்த பட்ஜெட்டுக்குள்ள எடுத்துருக்கணும், இத்தனை பிரிண்ட் ரிலீஸ் பண்ணிருக்கணும், குறைச்சலா ஒரு 4 தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கணுங்கிற மாதிரி ஏதோ இதெல்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தானே. அவ்வளவு தூரம் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி எல்லாம் பார்க்க மாட்டாங்க. சரி ஓகே போட்டு விடுங்க அப்படின்டுவாங்க. அதுல வந்து தான் பாக்குறது. அடுத்து சூர்யா அவர்களை பொறுத்த வரைக்கும், இந்த தெலுங்கு இயக்குனர் வெங்கி அட்லூரி கூட ஒரு படம் பண்றாரு. அந்த படமும் வந்து ரிலீஸ் இப்போ அப்போன்னு ஆனா தள்ளி போயிட்டே இருக்கு. என்ன காரணம்னா அதுவும் தள்ளி போறதுக்கு? இல்லைங்க, இப்போ கருப்பு ரிலீஸ் ஆகணும், அதுக்கப்புறம் தான் அது வரணும். ஆனா ஏற்கனவே அந்த படத்துக்கு ஏதோ ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம்மா, ஒரு மாசம் சொல்லியிருக்காங்க. அது எதுன்னு கரெக்டா ஞாபகத்துல இல்ல. பிளான்டோட தான் அவங்க வந்திருக்காங்க. கருப்புனா கூட அவங்க சொன்ன தேதியில வந்துருவாங்க. பட் கருப்பும் டிலே ஆக போறது இல்லை. இப்போ இது வரைக்கும் ஓடிடி போகலாங்கிறதுனால தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவ ஜீல வாங்கிட்டாங்க அந்த படத்தை. அதனால கருப்பும் வந்து வந்துருது, இப்போ ஏப்ரல்ல வந்துருது. அடுத்து மாரி செல்வராஜ் தனுஷ் படம், இது என்ன மாதிரியான படமா இருக்க போகுது? அண்ட் மாரி செல்வராஜ் படங்கள்னாலே மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. மறுபடியும் அந்த எதிர்பார்ப்பை ஒரு பூர்த்தி செய்வாரா? கட்டாயமா பண்ணுவாரு. ஏற்கனவே இந்த காம்பினேஷன் வந்து போடுன்னு போட்ட ஒரு காம்பினேஷன் ஆச்சு. இன்னொன்னு, இப்ப தனுஷ் மாதிரி நடிகர்கள் வந்து மாரி செல்வராஜ்கிட்ட போகும்போது ஏற்கனவே ஒரு ஃபுல்ஜில் இருப்பாரு. ஸோ அவரோட ஒரு பெரிய நடிப்பு அசுரன் போய் சேரும்போது எப்படிப்பட்ட படமா இருக்கும். இப்போ மாரி செல்வராஜ் அவருடைய கருத்துக்களை கட்டாயமா அதுல வச்சிருப்பாரு. எல்லாமா சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு படமா வரப்போகுது. அண்ட் விஜய் சேதுபதி அவர்கள் அடுத்து என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறதா ஐடியா பண்ணியிருக்காரு? என்ன மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்லாம் பிளான் பண்ணியிருக்காரு? விஜய் சேதுபதியை பொறுத்தளவுக்கு அவர் பெரிய லைனப் வச்சிருப்பாருங்க. எப்பவுமே எல்லாரையும் விட அதிக படத்தில் நடித்தவர் அவராக தான். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், சில வருஷங்களுக்கு முன்பு வரைக்கும்
அந்த வருடத்தின் அதிக படங்கள் எடுத்தவர் யாருன்னா 2-3 வருஷம் தொடர்ந்து அவர் தான் வந்து. விஜய் சேதுபதி So, அந்த அளவுக்கு வந்து வார வாரம் ஒரு படம் 2-3 ரிலீஸ் ஆச்சுன்னா. ஆமாம்மா. நான் வந்து விஜய் சேதுபதி ரொம்ப வியக்கிறது என்னன்னா, இந்த தென்மேற்கு பருவக்காற்று படத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வந்து படம் வந்த பிறகும் கூட பல பேர்கிட்ட போய் வாய்ப்பு கேட்டு அலைஞ்சிட்டு இருப்பாரு. அந்த படம் நல்லா ஓடிச்சு. அதுக்கப்புறமும் ஒரு பெருசா இல்லை, அது அப்பீஸ் எல்லாம் வந்துச்சு. இருந்தாலும் அவர் ஒரு நல்ல இயக்குனர்களாக இருந்தால் நம்ம போய் அவங்கள நம்மளே அப்ரோச் பண்ணுவோம்னா போனார். ஒரு கட்டத்தில் ஒரு வெற்றிப்பட ஹீரோவாக அவர் மாறின பிறகு இந்த சினிமா மீதான காதல் வந்து குறையணும் தானே, ஆனால் அவருக்கு கூட்டிகிட்டே இருக்குது. அதை ஒரு நிமிஷத்தை கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. வெட்டியாக நேரத்தை கழிப்பதுங்கிறது நமக்கு ஆகாதுன்ட்டு ஒரு பக்கம் படிக்கிறாரு, ஒரு பக்கம் வந்து வேறு ஏதாவது ஒரு ஆர்ட்டில் இருக்கிறாரு, அப்புறம் இந்தியா முழுக்க எல்லா லாங்குவேஜில் நடிக்கிறாரு, ஓடிட்டே இருக்காரு ஒரு மனுஷன். அது எப்படி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா பல பேரும் இங்கே பார்க்குறோம், இந்த சினிமாவுக்குள்ளே வந்துட மாட்டோமான்னு தவிப்பாங்க. வந்து 2 படம் ஓடிடுச்சுன்னா இந்த சினிமாவை அவங்க அலட்சியப்படுத்துகிற மாதிரி வேறு யாருமே அலட்சியப்படுத்த மாட்டாங்க. அவ்வளோ திமுறாக நடந்துப்பாங்க. ஆனால் இவர் மட்டும்தான் இன்னமும் அதே ஆர்வத்தோடு ஓடிட்டு இருக்கார். அதில் எனக்கு எப்போவுமே அவர் மீது ஒரு பெரிய வியப்பு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 படம் கையில் வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். அது வந்து வரிசைப்படுத்த முடியாது. அதில் காக்கா முட்டை மணிகண்டன்லாம் இருக்கார். ஓ ஆமாம். அண்டு மெயினாக நான் இப்போ அந்த சூப்பர் டீலக்ஸ் படத்தோட இயக்குனர் அவர் கூட சேர்ந்து மறுபடியும் விஜய் சேதுபதி படம் பண்ண போறாருன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இது நடக்க போதா? அந்த படத்தில் அவர் வந்து ஒரு பெண் வேடத்தில் வந்தார். ஆமாங்கண்ணா. ஆனால் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் பெருசாக ரசிக்கும்படியா இல்லை. கண்டிப்பாக புடவை கட்டினா எல்லாருமே பெண்ணாயிட முடியாது. கண்டிப்பாக அதுக்குன்னு சில மேனரிசங்கள் இருக்கு. அதை விஜய் சேதுபதி பண்ணதா எனக்கு தெரியல. புரியுது. ஆனாலும் விஜய் சேதுபதி அப்படி ஒரு கெட்டப்ல கொண்டு வர துணிஞ்சார்ல, அப்போ ஒரு வித்தியாசமான டைரக்டர். கண்டிப்பாக நல்லா ரிப்பீட் பண்ணுவாங்க.